தமிழில் 96 இயக்குனர் பிரேம் இயக்கத்தில் மெய்யழகன் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய விஷயத்தை நம்ம பாராட்டினோம். ஆனால் அதில் வந்து ஜல்லிக்கட்டு, மாடு வளர்ப்புன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அது உள்ளார இன்க்ளூட் பண்ணும்போது அது ஒரு போதனை படமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து கட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த விமர்சனத்தை சொல்லியிருந்தோம். ஆனால் 96 வந்து ஒரு பூமர்த்தனமான ஒரு ஃபிலிம் தான். அது வந்து அதில் நிறைய குறைகள் இருந்தாலும் கூட அந்த படம் வந்த பொழுது அதை நம்ம தூக்கி கொண்டாடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெய்யழகனில் இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப போதனை தர விஷயமா இருக்குன்னு நம்ம ரிவ்யூவில் சொல்லும்போது அதை நிறைய பேர் பிரதிபலிக்க அதில் வந்து அந்த சில போர்ஷன்ஸை மட்டும் அவர் வந்து கட் பண்ணார். யார்? பிரேம்குமார். ஒரு கட்டத்தில் வந்து பிரேம் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணார்னா, மலையாளத்தில் எடுத்திருந்தா இந்த படம் வந்து வேறு லெவலில் போயிருக்கும், நான் தமிழில் எடுத்துட்டேன், ஒரு படைப்பாளியாக வந்து அந்த நிறைய விஷயங்களை கட் பண்ணது வந்து எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். திடீர்னு நானி அவருடைய பட ப்ரொமோஷனில் என்ன பண்ணுறாருன்னா, நான் சமீபத்தில் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம்னா மெய்யழகன் அப்படின்னு சொன்னார். இது சொன்னதுமே வந்து என்ன ஆகுதுன்னா, அது வரலையும் வந்து ஒரு வருத்தங்களோடு வச்சுக்கிட்டு இருந்த பிரேம் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை நான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை எடுத்தேன், ரிவ்யூவர்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அப்போ 96 கொண்டாடினாங்களே, ஏன் இந்த படத்தை மட்டும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் போச்சு. அது வேற கதை. ஆனால் மெய்யழகனில் வந்து எல்லாரும் பேசுனதுன்னா, நானே என்ன சொன்னார்னா, 2 ஆண்களை வச்சுக்கிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு படம் மே மாதம் 2025 பிரிட்டிஷ் டைரக்டர் ஜேம்ஸ் கிரிஃபித்ஸ் அவருடைய இயக்கத்தில் த பேலட் ஆஃப் வேலிஸ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு.